Praise the Lord. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே யோனா என்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். இந்த யோனா தேவன் தன்னிடத்திற்கு அனுப்புகிறார் என தெரிந்தும், தேவனுடைய திட்டத்தை அறிந்தவனாக இருந்தும், தன்னுடைய சுய சித்தத்தின்படி சுய விருப்பத்தின்படியே அந்த இடத்திற்கு செல்லாமல் யோனா தன்னுடைய பாதையை மாற்றி வேறு வழியாக செல்லுகிறார். ஆனால் தேவ திட்டம் ஒன்று இருக்கிறதல்லவா, தேவன் யோனாவுக்கு பாடத்தை கற்பிக்க வேண்டும் நினைத்து ஒரு தண்டனையை கொடுக்கிறார். யோனா மீன் வயிற்றிலே சிக்குண்டார். இந்த இடத்திலே யோனா தன் தவறை உணர்ந்தவனாக மீனின் வயிற்றிலே 3 நாள் ராப்பகலாக தேவனை நோக்கி தனக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தர் இறங்கி யோனாவிற்கு மன்னிப்பை கொடுத்து எந்த திட்டத்திற்காக சித்தத்திற்காக யோனாவை முன்குறித்தாரோ அந்த திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஏன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சும்மா நான் இருந்து கொண்டிருக்கிற காரணம் என்ன என்று சொல்லி சிலர் நினைக்கலாம். சிலர் நம்முடைய சுய சித்தத்தின்படி சிந்தையின்படியே வேறு ஒரு பாதையை நாம சூஸ் பண்ணி கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர் அவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் நிறைவேற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக தேவன் மாற்றுவார். இந்த நாளிலேயும் எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரை நோக்கி ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. அன்று நீரே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறி ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. ஆமாண்டவரே, இந்த நாளிலேயும் எங்களுக்கு இறங்கும். ஒருவேளை எங்களுடைய சுய திட்டத்தின்படியே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாக எங்களுடைய சுய இச்சையின்படி நாங்கள் கடந்து சென்றிருந்தோம் என்று சொன்னால் எங்களை மன்னித்து உங்களுடைய